குட் மார்னிங் டு ஆல். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா செகண்ட் சாப்டரில் லாஸ்ட் கண்டென்ட் வந்தாச்சு. நியூட்டன்ஸ் ஃபார்வர்ட் பேக்வர்ட் டிஃபரன்ஸ் ஃபார்முலா. ஆல்ரெடி நமக்கு தெரியும், இந்த ஃபார்முலா தெரியும் இந்த ஒய்எஃப்எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் நாட். இந்த மாதிரி இது டேபிள் காலத்துலேருந்து எழுதக்கூடிய எலமெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இது ஃபார்முலா தெரியும். இது வந்து சீரிஸ் கிடையாது, ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். ஓகேங்களா? ரைட். இப்போ பிங்கிறது எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் பை கட்சினா வச்சுக்கோங்க. பேக்வேர்டுக்கு பி ப்ளஸ் ஒன் போடுவோம். ஓகேங்களா? இன்வெர்டட் டெல்டா ஒய் நாட் ஈக்குவல் ஒய்என். ஸோ இது ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலாஸ். ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இது முக்கியமான கான்செப்ட். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா லீனியர் இன்டர்போலேஷன் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக என்ன பண்ண போகிறோம்னா நியூட்டன்ஸ் ஃபார்வர்டில் லீனியர் இன்டர்போலேஷன் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலாவில் இந்த ஃபர்ஸ்ட் 2 டேர்ம் மட்டும் எஸ்டிமேட் பண்ணால் போதும். ஓகே, குவாட்ரேட்டிக் இன்டர்போலேஷனா ஃபஸ்ட்டு 3 டேர்ம்ஸை மட்டும் நம்ம இன்டர்போலேட் பண்ணால் போதும், எஸ்டிமேட் பண்ணால் போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. ஓகேங்களா? கியூபிக்குனா ஃபஸ்ட்டு 4 டேர்ம்ஸ். இப்போது என்ன ஃபார்முலாவில் ஸோ இன்டர்போலேஷன் பாலினாமியல் டிகிரி என்னன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டேர்ம்ஸ் எடுக்கிறது. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோ, முக்கியமானது. நெக்ஸ்ட்டு வந்து எரர் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ லாஸ்ட்டு சில டேர்ம்ஸ் நான் விட்டுருப்பேன். சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது பாருங்கள். டிவைடட் டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டர் சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ டிவைடட் டிஃபரன்ஸ் ஆஃப் ஏ கான்ஸ்டன்ட் டேர்முக்கு வந்து டிவைட் டிஃபரன்ஸ் 0. இல்லை, கான்ஸ்டன்ட் டேர்முக்கு டிவைட் டிஃபரன்ஸ் வந்து 0. ரைட்டுங்களா? அடுத்து டிவைடட் டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டர் வந்து லீனியராக இருக்கும். அப்போ சிமெட்ரிக்காக இருக்கும். அப்படின்னு சொல்லி ஏ கமா பிஏ எப்படினாலும் பி கமா எப்படினாலும் மாற்றி எழுதிக்கலாம். அது இங்கே ப்ராப்ளம் கிடையாது, சிமெட்ரிக்காக இருக்கும். அப்புறம் nth, இதை ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், nth ஆர்டர் டிவைட் டிஃபரன்ஸ் ஆஃப் ஏ பாலினாமியல் ஆஃப் டிகிரி என்ன இருந்தால் n இஸ் கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? அதான் இங்கே எழுதியிருப்போம். ஓகே, அதே நேரத்தில் இங்கே வந்து ஈக்குவல் ஸ்பேஸ்டு ஆர்குமெண்ட்ஸ்க்கு இந்த எழுதிக்கலாம். அப்போ தான் நம்ம கட்சி யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போது nth டிவைடட் டிஃபரன்ஸ் இல்லை எக்ஸ் ஆர்குமெண்ட்ஸ்லாம் ஈக்குவல் ஸ்பேஸில் இருந்துச்சுன்னா nth டிவைடட் டிஃபரன்ஸுக்கு ஃபார்முலா இது. ஸோ இது ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம். ஓகேங்களா? இந்த ரிசல்ட் முக்கியம், இதுவும் ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எரர் கால்குலேஷன். இந்த எரர் கால்குலேஷனுக்காக தான் இந்த இது கொடுத்தது. ஸோ எரர் கால்குலேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ எரர் நம்ம சொல்லியிருப்போம், எக்ஸாக்ட் வேல்யூக்கும் அப்ராக்சிமேட் வேல்யூக்குள்ள டிஃப்ரென்ஸ் தான் எரர் நம்ம சொல்லியிருப்போம். அதான் இங்கே பண்ண போகிறோம். ஒய்எஃப்எக்ஸ் வந்து எக்ஸாக்ட் கர்வ். ஓகேங்களா? இதான் எக்ஸாக்ட் கர்வ்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கும் தெரியுமா? இது எக்ஸாக்ட் கர்வ். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிற எந்த ஒரு அப்ராக்சிமேஷன் பண்ணலை. சரிங்களா? இப்போது இது என்னென்னா இன்டர்போலேட்டிங் கர்வ். இன்டர்போலேட்டிங்கான டேட்டா செட்டு. ஓகேங்களா? ஸோ n+1 ஆர்டினேட்ஸ் இருக்கும், n நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருக்கும். இப்போ இதில் எரர் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இஎஃப்எக்ஸ்னு அர்த்தம் எக்ஸாக்ட் வேல்யூ மைனஸ் அப்ராக்சிமேட் வேல்யூ. இப்போ இதுக்கு ஃபார்முலா தான் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட், எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட், எக்ஸ் மைனஸ் எக்ஸ்1. இது போட்டு எஃப் ஆஃப் இது வந்து n+1 டெரிவேட்டிவ் அட்டு சீட்டா. சீட்டாங்கிறது யாருன்னா மினிமம். ஆக்சுவலாக இந்த ஆர்டினேட்ஸ் எடுத்துருக்கோமா, இதில் மினிமத்தை ஒன்று சூஸ் பண்ணிக்கணும். அதுக்கும் மேக்ஸிமத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய இது. ரைட்டுங்களா? சப்போஸ் நீங்கள் இப்படி சூஸ் பண்ணிட்டீங்க வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸ் நாட் சப்போஸ் இப்படி அரேஞ்ச் பண்ணிட்டோம், எக்ஸ் நாட் எக்ஸ்1 இப்படி நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ணியாச்சுன்னா இந்த இது என்ன ஆகிடும், எக்ஸ் நாட்டாக மாறிடும். இப்படி கூட கொடுக்கலாம். ஓகே, இது எக்ஸ்என்னாக மாறிடும். இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணால் இது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ணி என்ன செஞ்சுக்கலாம், பண்ணிக்கலாம். முக்கியமானது. ரைட், இது ஜென்ரல் ஃபார்முலா. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன நியூட்டன்ஸ் ஃபார்வர்டு டிஃபரன்ஸுக்கு பர்டிகுலராக பார்க்குறோம். இப்போ ஜென்ரலாக பார்த்த மாதிரி எழுதியாச்சா, எழுதியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸ் பின்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் பை கட்ச். இப்போ எக்ஸ் என்ன வந்துடும், பிஹெச் ப்ளஸ் எக்ஸ் நாட்னு வந்துடும். அப்போ இந்த இடத்துல அப்ளை பண்ணும்போது எக்ஸுக்கு பதில் இந்த அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி மாறிடும். அதாவது k+1 லீனியர் ஃபேக்டர் இருக்கும். இப்போ ஒவ்வொரு லீனியர் ஃபேக்டரும் ஒவ்வொரு கட்ச் கிடைக்கும். அப்போது கட்ச் +1 டைம்ஸ் கே இருக்கும். ஓகே, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், வந்துடும். ரைட்டா? ரைட். ஸோ இது வந்து எரர் இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ், எரர் இன் டர்ம்ஸ் ஆஃப் பியில் கொடுத்துருவோம். அதே நேரத்தில் மூணாவது ரிசல்ட் ஒன்று கொடுப்பான். இந்த இருக்குது பார்த்தீங்களா, மூணாவது ரிசல்ட்னா இந்த ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டர் வச்சு பண்ணுவோம். ஆக்சுவலாக இந்த இடத்துக்கு இந்த இடத்துல எஃப் ஆஃப் n+1 சீட்டாக்கு பதில் என்ன பண்ணலாம், இதை கொடுத்துக்கலாம்னு சொல்கிறோம். இந்த 2 டேர்முக்கு பதில் இதை எடுத்துக்கலாம். ஓகே, அதாவது கேன்சல் ஆக போகுது. இந்த இதுக்கு பதில் என்ன எழுதிக்கிறோம், இது எழுதிக்கிறோம். சரிங்களா? அவ்வளோதான். இப்போ இந்த 2 டேர்முக்கு பதில் எழுதிக்கிறோம். இப்படி வரல, சரி மாற்றி போட்டுருக்கோம். ஒன் செகண்ட் நான் செக் பண்ணி சொல்கிறேன். ஆக்சுவலி இதுதான் வரும். இதுக்கு பதில் எழுதிக்கலாம், இது வேண்டாம். இதுக்கு பதில் நம்ம இதை எழுதிக்கலாம். ஓகேங்களா? இது 2க்கு பதில் இது எழுதிக்கலாம். ரைட். இதே மாதிரி நியூட்டன்ஸ் பேக்வேர்டுக்கு சேம் ரிசல்ட். சரிங்களா? அது எப்படி எழுதிக்கிறோம், ஜென்ரலாக உள்ள ஃபார்முலா எழுதிக்கிறோம். சரிங்களா? அதுக்கு பி வேல்யூ அப்ளை பண்ணும்போது
பி ப்ளஸ் ஒன்று வந்துடும். ஓகேங்களா? அப்புறம் லாஸ்ட் என்னன்னா டிவைடட் டிஃபரன்ஸுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், எரர் கண்டுபிடிக்கலாம். இது வந்து எக்ஸ்லேயே இருக்கும். சரிங்களா? எக்ஸ் மைனஸ் எக்ஸ்னா இது வந்து nth டிவைடட் டிஃபரன்ஸ். ஓகேங்களா? ரைட். இப்போ இதே டெரிவேட்டிவ் யூஸ் பண்ணால் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் எஃப் என் ப்ளஸ் ஒன் சீட்டா பை என் ப்ளஸ் ஒன் ஃபேக்டோரியல். இந்த சீட்டாங்கிறது இதுக்கு இடையில இருக்குது. எக்ஸ் நாட் எக்ஸ் ஒன் எக்ஸ்என் எக்ஸ் நாட் எக்ஸ் ஒன் எக்ஸ்என். ஸோ இவ்வளோதான். ஸோ எரர் முடிஞ்சு. ஸோ இதோட சாப்டர் 2 வந்து முடிச்சிட்டோம். நியூமெரிக்கல் மெத்தட்ஸில் அனாலிசிஸில் சாப்டர் 3 வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். இவ்வளோ இது ஆக்சுவலாக நியூமெரிக்கலில் 70% ஓவர். நெக்ஸ்ட்டு ஈஸி தான். நெக்ஸ்ட் என்னது, நியூமெரிக்கல் டிஃபரன்ஷியேஷன், நியூமெரிக்கல் இன்டெகிரேஷன் தான். அது அவ்வளோதான். இதெல்லாம் கேட்க மாட்டாங்க, சொல்யூஷன்லாம் கேட்க மாட்டாங்க. யூலஸ் அதெல்லாம் ஃபஸ்ட் ஆர்டர் ஓடிக்கு சொல்யூஷன்லாம் ரொம்ப ரேர் தான். ஓகேங்களா? ஓகே. ஸோ 2-3 கிளாஸில் முடிச்சுக்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.